தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பொதுமக்களின் மனுக்களை பெற்றார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது தருமபுரிக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஊரக பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தினை விரிவாக்க பயன்படக்கூடிய அந்த தொடக்க விழாவுக்கு தான் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பொதுமக்கள் தினசரி அணுகக்கூடிய அரசு துறைகளுடைய சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேருவகையில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டமானது கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தில் இதுவரையிலும் 8.74 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கு அரசு ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்த சூழலில் தற்பொழுது ஊரக பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில முகாம்கள் நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி சென்றிருக்கிறார். அந்த காட்சி நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த திட்டம் மூலம் தமிழகத்தில் உள்ள 12,525 ஊராட்சிகள்ல 2,500 முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 15 அரசு துறைகளில் 44 சேவைகள் பொதுமக்கள் இருந்து தேவைகள் தொடர்பாக பொதுமக்கள் இருந்து மனுக்களானது பெறப்படுகின்றன. தொடர்ந்து இதே போன்று தருமபுரியில மக்கள் நலத்திட்டங்கள் தொடங்கி வைப்பதற்காகவும் முதலமைச்சர் அந்த பணிகள் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்துடைய விரிவாக்க பணிகள் இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கூடிய முகாம்ல மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதை முதலமைச்சர் அவர்கள் நேரிலேயே பார்வையிட்டிருக்கிறார். அதையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த மனுக்கள் கொடுப்பதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உடனடியாக அரசு துறையினுடைய கவனம் பெற்று அது தீர்த்து வைக்கக்கூடிய வழிவகை செய்யப்படும் என்பதுதான் திட்டத்துடைய சாராம்சம். அந்த வகையில ஊரக பகுதிகளுக்கும் இந்த திட்டம் தற்பொழுது முதலமைச்சர் அவர்களால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தருமபுரி மாவட்டத்தில் நல்லாம்பள்ளி அடுத்து இருக்கக்கூடிய பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணி, பால்வளம், வனத்துறை, ஆதிடவர் நலத்துறை, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் மருத்துவம், சுகாதார பணிகள் உள்ளிட்ட துறைகள் சார்பில் முடிவெற்றக்கூடிய திட்ட பணிகளையும் முதலமைச்சர் அவர்கள் இன்று பயன்பாட்டுக்கு திறந்து வைத்திருக்கிறார். அரசின் பல்வேறு துறைகளில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களால் வழங்க இருக்கிறது. தொடர்ந்து மகளிர் விடியல் பயண திட்டம் தருமபுரியில் ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய திட்டத்தின் மூலமாக அந்த பகுதிகளில் ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய நகர பேருந்துகளுக்கு பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக 20 புதிய பேருந்துகளையும் முதலமைச்சர் அவர்கள் கொடியரசு தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்காக முதலமைச்சர் தருமபுரி சென்றக்கூடிய சூழல்ல இந்த ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்துடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து முதலமைச்சர் அடுத்தடுத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதை நாம் பார்த்து வருகிறோம்.